பொது வெளியில் இந்த மாதிரி ஒரு தவறான ஐடியாலஜியை உருவாக்கிறோம், அது தேவையில்லை, இந்த உரசல்கள் வந்து சரியானது அல்ல அப்படிங்கிறாரு. பண்பாட்டுக்கு உகந்ததல்லன்னு சொல்றாரு. இப்போ தாவேகாவுல இருந்து இதை ஏன் தவறான நீங்க வெளிநாட்டில் வந்து போனவனும் முதல் கொடுத்துக்கிடுவான், கட்டி பிடிச்சிக்கிடுவான். அந்த கலாச்சாரம் நம்ம சரியா வருமா? நீங்க சொல்லுங்க, அந்த கலாச்சாரம் சரியா வருமா? பொதுவெளியில் நாம் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்று தலைவர்களுக்கு என்று ஒரு வரையறை இருக்கிறது. அந்த வரையறையை விஜய் பின்பற்றவில்லைங்கிறதா வேல்முருகனுடைய குற்றச்சாட்டு. இது சரியா தவறா என்பதை மக்கள் மன்றத்துக்கு விட்டுருவோம். என்னை பொறுத்தவரை இது தவறு தான். இப்போ தாவேகா தரப்புல இருந்து அவருக்கு பேசக்கூடிய அவருடைய நிர்வாகிகள் தொண்டர்கள் சொல்லக்கூடியது என்னன்னா, பிற்போக்குத்தனமான இந்த கருத்து அப்படின்றத பதிவு பண்றாங்க. பெரியார் அவர்களே வந்து முற்போக்கு அந்த மாதிரி இவர்களெல்லாம் முற்போக்குவாதிகளா அப்படின்னு அவங்களுடைய கருத்து. முற்போக்கு சிந்தனை என்பதை என்ன என்றே விதைக்காத ஒரு மலட்டுத்தனமான கற்பாறையில் உருவான ஒரு கட்சி தான் வந்து தமிழக வெற்றி கழகம். அங்கே வந்து எந்த கருத்தியலுக்கும் இடமில்லை. அவர்களுக்கு அதை பற்றி ஒன்றுமே தெரியாது. முற்போக்குன்னா என்னன்னே தெரியாது. இவர் வந்து வேல்முருகனுக்கு முற்போக்கு சிந்தனையை பாடம் எடுக்க வேண்டிய அவசியமே இல்லை. ஏனென்றால் தந்தை பெரியாருடைய கொள்கையையும் ஈழத்து கொள்கையையும் தமிழ்நாட்டில் சமூக நீதியையும் பெண் விடுதலையையும் ஒரு ஒழுக்கமான அரசியலையும் இன்றைக்கு தமிழ்நாட்டிலே முன்னெடுக்கிற அரசியல் கட்சிகளிலே தமிழக வாழ்வுரிமை கட்சி தான் இன்றைக்கு சிறப்பாக இருக்கிறது.